ஹாய். தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ 3 பிள்ள 4 பிள்ள ஆச்சு. இந்த பாடல் வந்து ஒரு அற்புதமான நம்ம பழைய பாடல்னு கூட சொல்லலாம். நம்ம கிராமத்து ஓவியத்தில வந்த ஒரு அழகான அற்புதமான ஒரு பாடல். இந்த பாட்டில பானுப்பிரியா அவங்க செம்மையா அந்த கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. இது வந்து ஏதோ இந்த படத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஏதோ ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பாட்டு வந்திருக்கும். அப்போ பானுப்பிரியா இன்னொருத்தவங்க வந்து ஒரு பாய் வேஷம் கட்டிட்டு அழகா இந்த பாட்டில் ஆடியிருப்பாங்க. கணவன் மனைவி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படித்தானே? 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் ஆனாலும் சில கணவன்மார்கள் மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களோட கணவன்கிட்ட தன்னோட அன்பை இன்னும் வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து 2, 3 குழந்தைங்க இருக்கும். குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க மனசால காதல் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படித்தானே? ஒரு பொண்ணு வந்து கணவனுக்கு வந்து எல்லா வேலைகளும் பணிவிடைகளும் செய்வாங்க. அப்படித்தானே? அதில இந்த லைன் அற்புதமா சொல்லியிருப்பாங்க. "உங்களுக்கு சேவை செஞ்சு இந்த பொம்பளைக்கு இடுப்பொடிஞ்சு போச்சு." தன் கணவன்மாருக்கு வந்து வேலை செஞ்சு இந்த பொண்ணோட இடுப்பெலும்பே உடைஞ்சு போச்சாம். கணவன் தன் மனைவிக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்? கணவன் வந்து வேலை வெட்டி எல்லாம் வேலை செஞ்சு போட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க. அப்படிப்பட்ட கணவனை வந்து நல்லா பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து கணவன் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படித்தானே? நம்ம கணவனோட அந்த வாட்டமெல்லாம் தீர்த்து வைக்க வேறு சுகம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட லைன் வரும். அதுக்கு அந்த ஒய்ஃபை பாடுவாங்க, "இது வந்து இன்றைக்கு மட்டுமா நடக்கும் இந்த கூத்து, இது டெய்லியும் தான் நடக்கு. இதை பற்றி நான் என்ன சொல்கிறது?" அப்படி சொல்லிட்டு, "அன்னாடந்தான் இந்த கூத்து ஆகாதையா ஒன்று நேத்து, கின்னாரந்தான் என்னை பார்த்து போடாதையா மூக்கு வேத்து." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்து யாருக்குமே இந்த பாட்டு அவ்வளோவா தெரியாது. இது ஒரு அற்புதமான ஒரு பாடல். கல்யாண பந்தல்ல தன்னோட மாமன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மாலை கட்டி, மேளம் கொட்டி, தாலி வந்து மாமன் வந்து இவங்க கழுத்துல கட்டுறான். கட்டினதுக்கப்புறம் ஒரு 4 பிள்ளைகள் பேர் சொல்றதுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்லுவா. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, 4 பிள்ளைலாம் பத்தாது, 16 பிள்ளைன்னு எல்லாரும் பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, 16 பெத்து வாழ சொன்னாங்களே நம்மள பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க ஆசீர்வாதத்த பாருங்க, 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், அவங்க வந்து செல்வத்த தான் 16ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள இல்ல. அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றது 16 குழந்தைங்க கிடையாது. அதோ செல்வம் இருக்குல்ல, 16 வகையான செல்வமும் பெற்று நீ வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில அது 16 குழந்தைங்களா மாறிட்டு. அற்புதமா இருக்குல்ல, இந்த மாரி வரிகள் கேட்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ அழகா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பாட்ட பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கணவன், ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? அவங்களோட உறவு எப்படி ஒரு பல பக்கமா இருக்கணும். என்னதான் லைஃப்ல நம்ம மூவ் ஆன் ஆகி எத்தனையோ நபர்கள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம் அப்படிதானே? அப்படி சந்திக்கும்போது நம்மளோட கணவன், நம்மளோட மனைவிங்கிற அந்த ஒரு பந்தம் இருந்தாலே போதும். யாருங்க அந்த குடும்பம் யாரு நெனச்சாலும் அழியாது, உடையாது. எல்லாரும் அப்படி இருங்க. உங்களுக்காக ஒரு கணவன் இருக்கலாம். உங்களுக்காக ஒரு மனைவி இருக்கலாம். இதுதாங்க ஒரு வாழ்க்கை. இதுதான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இது இப்படி தான் இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம போய் இதாகி, இவங்களோட லைஃப்பில் இதாகி, அது எதுக்கு வம்பு? நமக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி, சொசைட்டி, நம்மளோட தமிழ் கல்ச்சர் இப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கையே சிறப்பாக இருக்கணும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு கணவன், ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? அவங்களோட பந்தம் எப்படி இருக்கணுங்கிறத அழகா தெளிவா காட்டியிருப்பாங்க.